ரயில்வே துறையின் வளர்ச்சி குறித்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அறிவுரை வழங்கியுள்ளார். அதில் கோடிக்கணக்கான இந்தியர்களின் பயணத்தின் முதுகெலும்பாக இருக்கும் ரயில்வே 21ஆம் நூற்றாண்டுக்கு உண்மையிலேயே தயாராக உள்ளதா என்று கேள்வி எழுகிறது. தற்போதைய தேவைகளை கருத்தில் கொண்டு அதை மேலும் நவீனமாகவும் பாதுகாப்பாகவும் திறமையாகவும் மாற்ற விரைவான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். ரயில்வேயை வெறும் பயணத்துக்கான வழிமுறையாக மட்டுமல்லாமல் உற்பத்தி மற்றும் பொருளாதாரத்தின் வலுவான தூணாகவும் உருவாக்க வேண்டும். வெளிநாட்டு இயந்திரங்கள், உற்பத்தி மற்றும் புதுமைகளை நம்பி இருப்பதாக தெரிவித்துள்ள அவர், அதற்கு பதிலாக முற்றிலும் உள்ளூர் மயமாக்கப்பட்ட உற்பத்தி முறையை வலுப்படுத்துவதே லட்சியமாக இருக்க வேண்டும் என்றும் பதிவிட்டுள்ளார். பொறியாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களின் கடின உழைப்புக்கு சரியான வழிகாட்டுதல் கொடுக்கப்பட்டு காலத்தின் தேவைக்கு ஏற்ப உறுதியான நடவடிக்கைகள் எடுத்தால் ரயில்வே போக்குவரத்தில் மட்டுமல்லாமல் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதிலும் முக்கிய பங்கு வகிக்க முடியும் என்று ராகுல் காந்தி பதிவிட்டுள்ளார். காங்கிரஸ் தலைமையிலான 2004ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு வரை UPA ஆட்சி காலத்தில் மின்மயமாக மாற்றப்படாத ரயில்வே துறை தற்போது மின்மயமாக மாற்றப்பட்டதோடு ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ராடக்ட், வந்தே பாரத் போன்ற வளர்ச்சி திட்டங்கள் வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது.